நான் பேசுறது நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது சார். ஓகே சார். லாஸ்ட் கிளாஸ் நாங்க சுட்டிகள் பாடம் தான் பார்த்தது. அப்ப அதுல சுட்டிகள்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? ஒரு சுட்டி ஒன்றை எவ்வாறு எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சுட்டியை எவ்வாறு வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு எண் தரப்படும் பொழுது அந்த எண்ணை சரியா முதன்மை எண்களை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு வழுக்கலாக எழுதி காட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அடுத்தது பெருமானம் காண்றதுக்கு பார்த்திருக்கோம். ஒரு எண்ணை முதன்மை எண்ணென்றை அடியாக கொண்டு சுட்டி குறிப்பீட்டில் எடுத்துரைத்தல், இதுதான் இறுதியாக பார்த்த தலைப்பு. ஓகேவா? நான் சொல்வது சரியா? ஓகே சார். சார், அப்ப இதுல சரியா, இதுல நாங்க உதாரணங்கள் கொஞ்சம் பார்த்தோம். அப்ப இன்னைக்குல இதுல இருந்து தான் இந்த பாடம் இன்றைக்கான வகுப்பு நகரும். சார், அப்ப இங்க பாருங்க, இந்த ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முதலாவது எண் நான் உங்களுக்கு அன்னைக்கு விளக்கம் தந்தது 8 என்கிற ஒரு எண். இந்த 8ங்கிற எண்ணை நாங்க சுட்டி வடிவுல எடுத்துரைக்கணுமா இருந்தா இந்த 8ங்கிற எண்ணை முதன்மை எண்களால வகுத்து கொண்டு போகணும். அப்ப முதலாவது முதன்மை எண் வந்து 2, இரண்டாவது முதன்மை எண் வந்து 3, அப்புறம் 5, 7, 11, 13 இப்படி தொடர்கின்றது. அப்ப முதலாவது முதன்மை எண் 2ஆல வகுக்க முடியுமா இருந்தா 2ஆல வகுத்து போட்டுட்டு அப்புறம் தான் 3க்கு நாங்க போகணும். அப்ப 8 என்பது ஒரு இரட்டை எண், அதோட 2இன் மடங்கு. அதனால இங்க 2ஆல வகுப்பது இலகு. அப்ப 8 2ஆல வகுத்தீங்கன்னா 8 2ஆல வகுத்தீங்கன்னா 8ல 2 எத்தனை தடவைகள்? 4 தடவைகள். 8ல 2 எத்தனை தடவைகள்? 4 தடவைகள். 4 தடவைகள். திரும்ப 4ஐயும் 2ஆல வகுக்க முடியுமா? வகுக்க முடியும். முடியும். அப்ப 4ல 2 எத்தனை தடவைகள்? 2 தடவைகள். இப்ப மீண்டும் 2ஆல வகுக்க முடியுமா? முடியும் சார். முடியும். அப்ப 2ல 2 எத்தனை தடவை? ஒரு தடவை. ஒரு தடவை. அப்ப சுட்டிகள்ல எழுதணுமா இருந்தா முதன்மைகளால வகுக்கும் பொழுது கட்டாயம் இறுதியாக எத்தனை வரும் மட்டும் பிரிக்கணும்? 1 வரும் மட்டும் பிரிக்கணும். இங்க 8 முதன்மைகளால வகுக்கும் பொழுது 2 எத்தனை தடவைகள் வந்திருக்குது? 3 தடவைகள் சார். 3 தடவை. அப்ப இந்த 2 3 தடவைகள் பெருக்கினா தான் எங்களுக்கு 8 கிடைக்கும். அப்படிதானே? ஆகவே அப்ப 8ங்கிற எண்ண நாங்க சுட்டி வடிவில் எழுதினா அது 2இன் எத்தனையாம் அடுக்கு? 3ஆம் அடுக்கு சார். 2இன் 3ஆம் அடுக்கு. வேற எப்படி சொல்லலாம்? இந்த 2இன் 3ஆம் அடுக்க வேற எப்படி சொல்லலாம்? 2இன் 3ஆம் சுட்டி. வெரி குட். 2இன் 3ஆம் சுட்டி. இன்னொரு வகையிலையும் சொல்லலாம், 2இன் 3ஆம் வலு. வெரி குட். 2இன் 3ஆம் வலு. 3 வடிவத்துல சொல்லலாம். 2இன் 3ஆம் அடுக்கு, 2இன் 3ஆம் வலு, 2இன் 3ஆம் சுற்றி. ஓகே சார். அடுத்து இன்னொரு உதாரணம் பார்த்தோம். 40. இது எவ்வளவு? 40. 40. அப்ப இந்த 40 நாங்க முதன்மை எண்களை பயன்படுத்தி சுட்டியாக எழுதுவோமா இருந்தா 40 ஒரு ஒற்றை எண்ணா ஒரு இரட்டை எண்ணா? இரட்டை எண் சார். இரட்டை எண். அப்ப முதலாவது முதன்மை எண் 2ஆல வகுக்க முடியும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றோம் சார். ஆகவே சரி, அப்ப இங்க 1 வரும் மட்டும் நாங்க பிரிக்கணும். அப்ப 40 2ஆல பிரிச்சீங்கன்னா 20 தடவைகள். திரும்ப 20ஐயும் 2ஆல பிரிக்கலாம் 10 தடவைகள். 10ஐயும் 2ஆல பிரிக்கலாம் 5 தடவைகள். இப்ப 5ஆல தான் பிரிப்பீங்க. ஆகவே 1 வந்துருச்சு இறுதியாக. அப்ப இறுதியாக எத்தனை வரும் மட்டும் நாங்க பிரிக்கணும் கட்டாயம்?
ஒன்று ஒன்று வரும். அப்ப இதண்ட முதன்மை எண்கள் ஒன்று ஒரு முதன்மை எண் இல்லையே, அதனால அங்க ஒன்று எழுதுறது இல்ல. அப்ப 2 3 தடவைகளும் 5 ஒரு தடவையும் பெருக்கப்படும். 2 3 தடவைகளும் 5 ஒரு தடவையும் பெருக்கினா தான் எத்தனை கிடைக்கும் எங்களுக்கு? 40 கிடைக்கும். ஆகவே 2 3 தடவைகள் பெருக்கிறனால அது 2 எத்தனையாம் அடுக்கு? 2 3ஆம் வலு, 2 3ஆம் சுட்டி, 2 3ஆம் அடுக்கு. அப்ப நாங்க 40 சுட்டி வடிவில் எழுதி காக்கும் பொழுது 40 நாங்க சுட்டி வடிவில் எழுதி காட்டும் பொழுது 2 3ஆம் வலு பெருக்கல் 5 அப்படின்னு தான் வரும். அப்ப 2 3ஆம் வலுனா 8, 8ஐயும் 5ஐயும் பெருக்கினா எவ்வளவு கிடைக்கும் எங்களுக்கு? 40. 40 கிடைக்கும். சரி, இது ஆல்ரெடி நோட் பண்ண விஷயங்கள், அதனால திரும்ப இதை நோட் பண்ண தேவையில்லை. சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க இதுவும் நோட் பண்ணியிருக்கிறோம். ஒரு எண்ணினை முதன்மை எண்களை அடியாக கொண்ட வழுக்களின் பெருக்கமாக எடுத்துரைக்க, ஒரு எண்ணினை முதன்மை எண்களை அடியாக கொண்ட வழுக்களின் பெருக்கமாக எடுத்துரைக்க அவ்வெண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய சிறிய முதன்மை எண்ணிலிருந்து வகுத்தலை ஆரம்பிக்க. அப்ப முதலாவது முதன்மை எண் எத்தனை? 1. 2 சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க பவான், நல்லா யோசிச்சு சொல்லணும், பதில் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. சரியா? 2 காரணிகளை மாத்திரம் கொண்ட எண்கள் தான் முதன்மை எண்கள். ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடிய எண்கள் தான் முதன்மை எண்கள். அப்ப எப்படி ஒன்று ஒரு முதன்மை எண்ணாக வரும்? ஒன்றுக்கு 2 காரணிகள் இருக்கா? அப்போ யோசிக்காம பதில் சொல்லக்கூடாது. ஆகவே அவ்வெண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய சிறிய முதன்மை எண்ணிலிருந்து வகுத்தலை ஆரம்பிக்க வேண்டும். அப்ப முதலாவது முதன்மை எண் 2. அப்ப 2ல இருந்து தான் நீங்க பிரிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. 2ல பிரிக்கிறதுக்கு இல்லாட்டி உடனே எத்தனைக்கு போயிருவீங்க? 3க்கு போயிருவீங்க. அப்போ 1ல பிரிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிக்க முடியலன்னு சொன்னாதான் அடுத்த எண்ணுக்கு நகரும். அப்ப 2 3 5 7 11 13 17 19 இப்படித்தான் போவோம் நாங்க. இறுதியாக கட்டாயம் எத்தனை வர வரைக்கும் பிரிக்கணும்? 1 வர வரைக்கும் பிரிக்கணும். இதுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப இவ்வளவு விஷயங்கள் தான் நாங்க இறுதியாக பார்த்தது. அப்ப நான் ஆல்ரெடி ரெக்கார்டிங்கும் அங்க போட்டிருந்தேன். கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க, வியூவர்ஸ் வந்திருக்குது. கொஞ்சம் பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, அடுத்தது பார்க்கறதும் இல்லை. சரியா? அது நீங்க எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு விருப்பமான டைம்ல போய் பார்க்க முடியும். சரியா? அப்ப அதுகளையும் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்க. சார், இப்ப இந்த 36 பார்ப்போம். சரியா? 36. அப்ப 36 என்பது ஒரு இரட்டை எண். ஓகே? ஆமா சார். 36 ஒரு இரட்டை எண். அப்ப முதலாவது எங்களுக்கு 36 எத்தனையால வகுக்கலாம்? 2ஆல சார். 2ஆல வகுக்கலாம். அப்ப 2ஆல வகுத்தீங்கன்னா 18 தடவைகள். எத்தனை தடவைகள்? 18 தடவைகள். திரும்ப 18ஐயும் 18ம் ஒரு இரட்டை எண். ஏன்னா இறுதியாக 8 இருக்கனால 18ம் ஒரு இரட்டை எண். அப்ப 18ஐயும் எங்களுக்கு 2ஆல வகுக்க முடியும். அப்ப 18ஐ 2ஆல வகுத்தா 9 தடவைகள். 92 18. ஓகேவா? ஓகே சார். இப்ப 9 ஒரு ஒற்றை எண். 9 ஒரு இரட்டை எண் அல்ல. அப்ப இங்க 9 ஒரு ஒற்றை எண்ணால அப்ப 2க்கு அடுத்து காணப்படுகின்ற முதன்மை எண் எத்தனை? 3. ஆகவே இங்க 9 3ஆல தான் உங்களுக்கு வகுக்கலாம். அப்ப 2ங்கிற கதை இதோட முடிஞ்சிருச்சு. இப்ப 3ஆல வகுப்பீங்க. அப்ப 9ல எத்தனை மூன்றுகள் காணப்படுது? 3 மூன்றுகள் காணப்படுகிறது. 3 9. வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். திரும்ப மீண்டும் 3ஆல பிரிக்க இயலும். அப்ப இறுதியாக எத்தனை வர வரைக்கும் கட்டாயம் பிரிக்கணும்? 1 மட்டும் பிரிக்கணும். அப்புறம் 1 மட்டும் பிரிச்சு போட்டது பிற்பாடு இந்த முதன்மை எண்களால மட்டும் நீங்க பெருக்கி பார்ப்பீங்க. அப்ப பெருக்கி பார்க்க 36 கட்டாயம் வரும். பாருங்க, 2ஐயும் 2ஐயும் பெருக்குனா 4.
இந்த பக்கம் மூண்டையும் பெருக்குனீங்கன்னா 9. அப்ப 9ஐயும் 4ஐயும் பெருக்குனா 36 வருது. ஓகேவா? ஓகே சார். அப்ப இங்க 2 தடவைகள், ஆகவே 2 இன் 2ஆம் அடுக்கு. 3 இங்க 2 தடவைகள், ஆகவே 3 இன் 2ஆம் அடுக்கு. இவ்வளவு தான் சுட்டி. இதுதான் ஆன்சர். அப்ப 36 முதன்மை எண்களை பயன்படுத்தி நாங்க சுட்டியாக எழுதுவோமா இருந்தா 3 சரியா 2ஆம் வலு 2 இன் 2ஆம் வலு. சரியா 2 இன் 2ஆம் வலு பெருக்கல் 3 இன் 2ஆம் வலு. ஓகேவா? ஓகே சார் இது நோட் பண்ணிருக்கோம் தானே? இது நோட் பண்ணிருக்கோம் தானே? சரி, நோட் பண்ணி இல்லைன்னு சொன்னா குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி மகள், ஓகேவா? அப்ப கிளியரா? ஓகே சார். கிளியர் சார். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அப்ப முதன்மை எண்களால தான் இங்க வகுத்துக்கிட்டு போவோம். கரெக்டானே? ஓகே சார். சரி, இப்ப இது பாருங்க 100. எத்தனை இது? 100. 100 வந்து ஒரு ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? இரட்டை இரட்டை எண். அப்ப இங்க 2ஆல நிச்சயமாக வகுக்கலாம். அப்ப இதை 2ஆல வகுத்தீங்கன்னா 50 தடவைகள். எத்தனை தடவைகள்? 50 நடை. திரும்ப இத 2ஆல வகுக்க முடியுமா? முடியும் சார். வகுக்கலாம் சார். 50ல 2 எத்தனை தடவைகள்? 25 தடவை. 25. அப்ப 2 இவ்வளவு தான் 2ஆல வகுக்கலாம். இப்ப 25 ஒரு ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஒற்றை எண் சார். ஒற்றை எண். அப்ப இது 3ஆல இதுல வகுக்க முடியுமா? 3இன் மடங்குல 25 வருதா? வராது சார். இல்ல. ஆகவே அப்ப இங்க எத்தனையால பிரிப்பீங்க? 5ஆல பிரிப்பீங்க. அப்ப 5 எவ்வளவு? 25. ஆகவே திரும்பியும் 5ஆல பிரிப்பீங்க. அப்ப இங்க 1 வந்துரும். ஓகேவா? ஓகே சார். அப்ப 100 நாங்க 100ங்கிற எண்ண சுட்டிகள் எழுதணுமா இருந்தா 2 தடவையும் 5 எத்தனை தடவையும்? 5 2 தடவை. ஆகவே இங்க 2இன் 2ஆம் வலு, அந்த பக்கம் 5இன் எத்தனையாம் வலு? 2ஆம் வலு. கிளியரா இப்ப? ஓகேவா? ஓகே சார். சரி, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டீங்களா மயன்? சார். அப்ப இப்ப முதன்மை எண்களால எழுதுறது இப்ப பிரச்சனை இருக்கா யாருக்காவது? இல்ல சார். சரியா? சரி, இப்ப இந்த பயிற்சியை கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். செய்து முடிச்ச பிற்பாடு ஓகே சார். என்ன வாய்க்கு ட்ரை பண்ணலாம் சார்.
சரி வேணும் ஓகே ஒரு 5 மினிட் தாரன் குயிக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம் ஓகே சார் டைம் வேணுமா வேணும் சார் ஓகே சார் 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 டன் சார் சரி பாப்போமா அப்ப கொஞ்சம் டைம் வேணும் சார் கொஞ்சம் குயிக் பண்ணுங்க நான் தவறுதலா 5 நிமிடங்கள்னு சொல்லிட்டேன் 5 நிமிடங்கள் இதுக்கு கூட 5 நிமிடங்கள் இதுக்கு அதிகம் சரி ஓகே சரி விஷயத்துக்கு போவோம் முதலாவது கேள்வி 25 5ஐ அடியாக கொண்ட சுட்டி குறிப்பிட்டு எழுதுனா அப்ப 25 5ஆல பிரிப்பீங்க எத்தனையால பிரிப்பீங்க 5ஆல அப்ப 5 25ல 5 எத்தனை தடவை 5 தடவை 5 தடவை அப்ப திரும்பியும் 5ஆல பிரிக்கணுமா சார் திரும்ப பிரிச்சீங்கன்னா ஒரு தடவை ஆகவே 25 5ஐ பெருக்கமாக கொண்டு எழுதுனீங்கன்னா எத்தனை தடவைகள் பெருக்கப்படும் 5 தடவை அடி வாங்குவீங்க பவன் விளையாட் பண்ணி கொண்டிருக்க கூடாது 5ஆல பெருக்குனா எத்தனை தடவைகள் பெருக்கப்படும் 2 தடவைகள் அப்ப 2 தடவைகள்னா அப்ப இங்க 5 எத்தனை வலு இது 2ஆம் வலு சரியா விளையாட் பண்ணி கொண்டிருக்க கூடாது சீரியஸா எடுத்து படிக்கணும் சரி அடுத்து இங்க பாருங்க 64 அப்ப 64 2ஆல பிரிக்கணும் ஏன்னா அங்க எல்லாமே 2ன்னு தான் கேட்டிருக்காரு வேற ஒரு கேட்கல அடி 2ஐ அடியாக அப்ப 64 2ஆல பிரிச்சா எவ்வளவு 32 32 2ஆல பிரிக்க இயலுமா 7 எவ்வளவு 16 16 16 2ஆல பிரிக்க இயலுமா 7 சார் எவ்வளவு 8 8 2ஆல பிரிச்சா எவ்வளவு 4 4 4 2ஆல பிரிச்சா எவ்வளவு
ரெண்டு ரெண்டு ரெண்ட ரெண்டால பிரிச்சா எவ்வளவு ஒன்று ஒன்று ஆகவே 64 என்பது இரண்டை எத்தனால பெருக்கினா வரும் எத்தனை தடவை பெருக்கினா வரும் 6 தடவை 6 தடவைகள் எத்தனை தடவைகள் 6 தடவை 6 தடவைகள் சரி, இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்ல சார் அப்ப இரண்டின் எத்தனையாம் வலு இரண்டின் எத்தனையாம் வலு இரண்டின் ஆறாம் எத்தனையாம் வலு. வலு ஆறாம் ஆறாம் வலு சரி அடுத்து 81 அப்ப 81 எத்தனையால பிரிக்கணும் மூன்றால சார் மூன்றால அப்ப இங்க 81 மூன்றால பிரிச்சீங்கன்னா 7 சார் 27 இப்ப 27ஐ மூன்றால பிரிக்க இயலுமா 7 சார் 9 9 மூன்றால பிரிச்சா 3 மூன்று மூன்றால பிரிச்சா எவ்வளவு 1 ஒன்று ஆகவே 81 வரணுமா இருந்தா மூன்று எத்தனை தடவைகள் பெருக்கப்பட வேண்டும் 4 தடவைகள் சார் 4 தடவைகள் 4 ஆகவே மூன்றின் எத்தனையாம் வலு நான்காம் வலு நான்காம் வலு இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா இல்ல சார் அதே போல 49 அப்ப 49 ஏழின் அடியா கேட்டிருக்காங்க அப்ப 49 ஏழால பிரிக்க இயலுமா இருக்கேலும் சார் எத்தனை தடவைகள் 7 தடவை 7 தடவைகள் இப்ப 7 ஏழால பிரிக்க இயலுமா ஆகவே 49 வரணுமா இருந்தா 7 2 தடவைகள் பெருக்கப்படணும் 7 எத்தனை தடவைகள் பெருக்கப்படணும் 2 தடவை 2 தடவைகள் ஆகவே இரண்டாம் வலு ஏழின் இரண்டாம் வலு அப்ப ஓகேவா இப்ப ஓகே சார் அந்த 4 கேள்வியும் சரி எடுத்தவங்க பவன் சார் சார் சுதர்ஷன் லக்ஷினி சார் சரி ஓகேயா சரி வெரி குட் அப்ப இந்த 4 கேள்வியில யாருக்கும் சந்தேகங்கள் இல்ல தானே இல்ல சார் சரி சரி ஓகேயா சரி இப்ப இங்க பாருங்க இப்ப இதுல வந்து வித்தியாசமான எண்கள் தான் தந்திருக்காங்க முதல்ல வந்து அவர் அடிய கேட்டிருந்தாரு இப்ப இங்க வந்து அடி தரப்பட இல்லை அப்ப இங்க முதன்மை எண்களால கட்டாயம் நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க முதன்மை எண்களால கட்டாயம் என்ன செய்யணும் பிரிக்கணும் சார் பிரிக்க வேண்டும் முதலாவது முதன்மை எண் எத்தனை 2 சார் 2 இரண்டால வகுப்பீங்க இரண்டால வகுத்து முடிஞ்சது பிற்பாடு அப்புறம் 3க்கு போவீங்க 3ஆல வகுத்து முடிஞ்சது பிற்பாடு அப்புறம் 5க்கு போவீங்க 5ஆல வகுத்து முடிஞ்சது பிற்பாடு அப்புறம் 7க்கு போவீங்க ஓகே ஓகே சார் ஒரு 3 நிமிடங்கள் தான் இந்த 5க்கு அந்த 5 எண்களையும் காணுங்க போக மாட்டாங்க சரிங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் எனக்கு இது கொஞ்சம் இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்து எதை மகள் இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்த சார் இது எப்படி செய்யணும் இப்ப கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்ணையும் முதன்மை எண்களை அடியாக கொண்ட வலுக்களின் பெருக்கமாக எழுதுக இப்ப நான் முதல்ல 36க்கு விளங்கப்படுத்தினேன் தானே இப்ப 36 வந்து ஒரு இரட்டை எண் அப்ப இரட்டை எண்ணால முதலாவது நாங்க 2ஆல பிரிச்சோம் எத்தனையால பிரிச்சோம் 2ஆல பிறகு 36 2ஆல பிரிச்சா 18 வந்துச்சு அப்ப 18 ஒரு இரட்டை எண் அதனால திரும்பியும் 2ஆல பிரிச்சோம் 18 2ஆல பிரிச்சா 9 இப்ப 9 என்ன எண் ஒற்றை எண் அப்ப 9 போயிட்டு எங்களுக்கு 2ஆல பிரிக்க இயலுமா 7 அப்ப கட்டாயம் எத்தனையால பிரிக்கணும் 3ஆல அப்ப முதலாவது முதன்மை எண் 2
இரண்டாவது முதன்மை எண் 3, மூன்றாவது முதன்மை எண் 9, நாலாவது முதன்மை எண் 7, ஐந்தாவது முதன்மை எண் 11. இந்த எண்களால தான் நீங்க பிரிக்கணும். ஒரு எண்ல இப்ப 2ல பிரிக்கிறீங்க, 2ல எத்தனை தடவைகள் பிரிக்க இயலுமோ அத்தனை தடவைகள் பிரிக்கலாம். அதுல ஒரு பிரச்சனை இல்லை. பிரிக்க முடியாட்டி தான் எங்க போகணும்? 3க்கு போகும். ஓகேவா? அப்ப கிளியர் தானே? கிளியர். இப்ப இதுல ஒரு நம்பர் நான் உங்களுக்கு வேணா செய்து காமிக்கிறேன். இப்ப 72 இருக்குது. எத்தனை இருக்குது? 2 சார். 72. இப்ப இந்த 72 ஒரு இரட்டை எண். ஏன்னா இறுதியாக 2 இருக்கனால. அப்ப இங்க 2ஆல பிரிச்சீங்கன்னா இது 36. எவ்வளவு? 36. 36லயும் இறுதியாக 6 இருக்கனால நிச்சயமாக 2ஆல வகுக்க முடியும். அப்ப எவ்வளவு? 18 சார். 18. இப்ப 18லயும் இறுதியாக 8 இருக்கனால 2ஆல வகுக்க முடியும். அப்ப எவ்வளவு? 9 சார். 9. இப்போ 9ஐ 2ஆல வகுக்க இயலுமா? 7 இப்ப எத்தனையால வகுப்பீங்க? 3ஆல. 3ஆல. அப்ப எத்தனை தடவை? 3 தடவை சார். 3 தடவை. இறுதியாக எத்தனை வர்ற வரைக்கும் கட்டாயம் பிரிக்கணும்? 1 வர வரைக்கும் சார். 1 வர மட்டும். இப்ப இதுல 1 வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஆகவே இப்ப 72 நாங்க சுட்டி வடிவத்துக்கு எழுதணுமா இருந்தா அந்த 1 இல்லாம மத்த முதன்மை எண்கள் எல்லாத்தையும் நாங்க பெருக்கணும். அப்ப 2 எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? சார் 3 தடவைகள் சார். 3 எத்தனை தடவைகள்? 2 தடவைகள் சார். 2 தடவைகள். அப்ப இறுதியாக சுட்டில எப்படி எழுதுனா, சுட்டி வலுவுல சுட்டி வடிவத்துல எழுதுனா எப்படி வரும்? சார் 2 வந்து சார் 3ம். அத அழகா சொல்லணும். 2இன் 3ஆம் வலு. 2இன் 3ஆம் வலு. 3ஆம் வலு. 3இன் எத்தனையாம் வலு? 2ஆம் வலு. 2ஆம் வலு. இலகுவாக இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். 2இன் 3ஆம் அடுக்கு. 2இன் எத்தனையாம் அடுக்கு? 3ஆம் அடுக்கு. 3ஆம் அடுக்கு. 3இன் எத்தனையாம் அடுக்கு? 3இன் எத்தனையாம் அடுக்கு? 2ஆம் அடுக்கு. 3இன் 2ஆம் அடுக்கு. ஓகேவா? இப்ப கிளியரா? சரி. அப்ப மத்த 4 கேள்வியை மட்டும் தான் நீங்க செய்யணும். கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. செஞ்சாச்சு சார். சார் சரி, பாப்போமா? ஓகே சார். சரி, இங்க கவனிங்க. முதன்மை எண்களால தான் பிரிக்கணும். என்ன எண்களால பிரிக்கணும்? முதன்மை எண்களால். முதன்மை எண்களால். அப்ப நான் ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி செய்து காமிச்சிட்டேன். இருந்தாலும் திரும்பியும் அந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன். 5வது கேள்வி. 5வது கேள்வியை திரும்பியும் விளங்கப்படுத்துறேன். 72 இருக்குது. எத்தனை இருக்குது? 72. 72 2ஆல பிரிச்சீங்கன்னா 36. 36 திரும்ப 2ஆல பிரிச்சீங்கன்னா 18. 18 பிரிச்சீங்கன்னா எவ்வளவு? 9. 9ஐ இப்ப 3ஆல தான் பிரிக்கலாம். அப்ப 3 தடவைகள். திரும்ப 3ஐயும் 3ஆல பிரிச்சீங்கன்னா இறுதியாக எத்தனை வரும்? 1 வரும். அப்ப 72 வரணுமா இருந்தா 2 எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 2 3 தடவைகள். 3 2 தடவைகள். 2 3 தடவைகளும் 3 எத்தனை தடவைகள்? 2 2 தடவைகளும். அப்ப சுட்டி வடிவத்துல எழுதினா 2இன் எத்தனையாம் வலு?
மூன்றாம் பலு மூன்றில் இரண்டாம் பலு மூன்றின் இரண்டாம் பலு. அப்ப ஓகே தானே? அப்ப கிளியர் தானே? இப்ப யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஓகே சார் கிளியர் சார் சரியா. இப்ப முதலாவது கேள்விக்கு வாரேன். 18 இலகுவான ஒரு நம்பர். அப்ப 18 2ஆல பிரிக்க முடியுமா? முடியும் சார் 9 தடவைகள். எத்தனை தடவைகள்? 9 9 தடவைகள் தடவைகள். இப்ப 9 எத்தனையால பிரிப்பீங்க? 3 தடவைகள். திரும்பியும் 3ஆல பிரிப்பீங்க. எத்தனை தடவைகள்? ஒரு தடவைகள் 1 தடவைகள். ஆகவே 18 சமன் 2 தர 3 தர 3. அப்ப 2ன் ஓராம் பலு 3ன் எத்தனாம் பலு? இரண்டாம் பலு. 2ன் ஓராம் பலு போட்டாலும் பிழை இல்ல, போடாட்டியும் பிழை இல்ல. ஓகே ஓகே சார் ஓகே சார் அடுத்து பாருங்க. 24 எவ்வளவு? 24. 2ஆல பிரிச்சா எவ்வளவு? பனி 2. திரும்ப 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 6. திரும்ப 2ஆல பிரிக்கணுமா? 6 2ஆல பிரிச்சா 3 தானே? பிரிக்கணும் தானே? இறுதியாக 1. அப்ப 2 3 தடவையும் 3 ஒரு தடவையும் 3 ஒரு தடவையும். சரி, இதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? 2 3 தடவையும் 3 ஒரு தடவையும். இதுல யாருக்காவது குழப்பம் இருக்குதா? சார் ஏன் எனக்குல 3ன் ஓராம் அடுக்குன்னு போட்டு காமிச்சிருக்கேனா? இல்லாட்டி நீங்க குழம்பிடுவீங்க. இந்த 3ன் ஓராம் அடுக்கு வந்தா எழுதுறது இல்ல. சரியா? எழுதுனா பிழையும் இல்ல, அதுல ஒரு பிரச்சனை இல்ல. ஓகே தானே? ஓகே சார் ஓகே சார் அடுத்து 45. அப்ப 45 என்ன எண்? ஒற்றை எண். அப்ப இங்க 3ஆல தான் பிரிக்கலாம். எத்தனையால பிரிக்கலாம்? 3ஆல. அப்ப 3ஆல பிரிச்சீங்கன்னா 15. ஓகே ஓகே சார் திரும்பியும் 3ஆல பிரிக்கலாம் தானே? பிரிக்கலாம் சார் 5. இப்ப 5 5ஆல தான் பிரிப்பீங்க. அப்ப எத்தனை? 1. அப்ப 45 வரணுமா இருந்தா 3 2 தடவையும் 5 ஒரு தடவையும் 1 தடவையும். அப்ப 3ன் இரண்டாம் பலு 5ல ஓராம் பலு. அந்த 1 நான் என்ன செய்ய மாட்டேன்? போட மாட்டேன். ஓகேவா? ஓகே சார் சார் அடுத்து 4வது கேள்வி. இப்ப என் லிங்க் கட் ஆகும். சரியா? குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 63 இது ஒரு ஒற்றை எண், அதனால 3ஆல பிரிப்போம். 3ஆல பிரிச்சீங்கன்னா 21. ஓகே ஓகே சார் ஆ ஓகே சார் திரும்ப 3ஆல பிரிப்பீங்க 7 தடவை. சரியா? சரி இப்ப 7ஆல பிரிச்சீங்கன்னா 1 தடவை. யார்டையோ லைன் ஒண்ணு கிளியர் இல்ல, உங்களோட லைனை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பேசுறது எல்லாத்துக்கும் விளங்குதா? ஓகே சரி. அப்ப 63 வரணுமா இருந்தா 63 வரணுமா இருந்தா பிள்ளைகள் 3 2 தடவையும் 7 ஒரு தடவையும் 3 2 தடவையும் 7 ஒரு தடவையும் ஓகே. அப்ப 3ன் இரண்டாம் பலு 7ன் எத்தனாம் பலு? ஒன்றாம் ஒன்றாம் பலு. ஓகே தானே? இப்ப கிளியர் தானே? இப்ப யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஓகே சார் சரியா? அது யாருடைய ஒருத்தட மைக் வந்து கொஞ்சம் கிளியரே இல்ல, அவரும் அதை கண்டுகொள்றீங்களே இல்ல மகன். சரியா? உங்களோட மைக்கை நீங்க பாருங்க, உங்களுக்கு நெட்வொர்க் பத்தல போல நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க நீங்க. சரி ஓகேயா? அப்ப 18 24 45 63 72 இதுகளை முதன்மை எண்களை பயன்படுத்தி சுட்டிகள்ல எழுதினா
இந்த மாதிரி வரும். சரியா? திரும்ப ஒருக்கா செக் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோஸ் நான் யூடியூப்ல போடுவேன். அப்ப அங்கேயும் போயிட்டு அதை நீங்க கொஞ்சம் கேட்கறதுனால இன்னும் கொஞ்சம் நீங்க விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? இப்ப இந்த லிங்க் கட் ஆகும், உடனே ஜாயின் பண்ணி கொடுங்க. சரியா? சரி சார். சரியா? ஓகே சார். இன்னும் கிளாஸ் முடிய இல்ல. இன்னும் கிளாஸ் முடிய இல்ல. கேக்குது சார். ஓகே. சரி. அப்ப இப்ப அடுத்த தலைப்புக்கு நாங்க போறோம். அடியை அட்சர குறியீடாக உடைய வழுக்களின் சுட்டி குறிப்பீடு. அடியை அட்சர குறியீடாக. அட்சர குறியீடுனா என்ன? நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கழித்தல், பெருக்கல், வகுத்தல். தம்பி யோசிக்கணும் புத்தா. அட்சரங்கள்னா என்ன? அட்சரம் அட்சரம் அட்சரங்கள்னு எதுக்கு சொல்றது? இலக்கங்கள் இல்லாம எழுத்து. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட் மகள். இலக்கங்கள் இல்லாம எழுத்துகளுக்கு தான் நாங்க அட்சரங்கள்னு சொல்றது. அப்ப ஆங்கில அரிச்சுவடியில 2 வகையான எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். என்னென்ன 2 வகையான எழுத்துக்கள்? ஆங்கில எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள். ஆங்கில ரோமன் எழுத்துக்கள், ஆங்கில குறியீடுகள். சிறிய எழுத்துக்கள். ஆங்கில பெரிய எழுத்துக்கள், ஆங்கில சிறிய எழுத்துக்கள். பெரிய எழுத்துக்களை நாங்க கேபிட்டல் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். சிறிய எழுத்துக்களை நாங்க சிம்பிள் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே சார். அப்ப ஓகே சார். இந்த அட்சர குறியீடாக இங்க ஆங்கில சிறிய எழுத்துக்கள் சிம்பிள் லெட்டர்ஸ் பயன்படுத்தப்படும். என்ன பயன்படுத்தப்படும்? இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு பாருங்க. சரியா? இங்க கவனிச்சுக்கிறோம். தலைப்பை போட்டுக்கொள்ளுங்க, இங்க கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க ஆல்ரெடி பார்த்தோம். இப்படி பெருக்கப்பட்டா இதை எங்களுக்கு சுட்டி வடிவத்துல எழுத தெரியும் தானே? எஸ் சார். ஆ எழுத தெரியும் சார். எப்படி எழுதுவீங்க இத சுட்டி வடிவத்துல? 2 3ஆம் வலு, 3 2ஆம் வலு. 3 2ஆம் வலுன்னு எழுதுவீங்க. ஓகேவா? ஓகே சார். இது ரெண்டையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. இது ரெண்டையும் எங்களுக்கு ஒண்ணு சேர்க்க முடியாது. சரியா? இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப இதே மாதிரி தான் நாங்க இங்கேயும் பயன்படுத்துவோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப எக்ஸ் வந்து 3 தடவைகள் பெருக்கப்படுது. எக்ஸ் வந்து எத்தனை தடவை பெருக்கப்படுது? 3 தடவைகள். அதே இடத்துல y வந்து 2 தடவைகள் பெருக்கப்படுது. ஓகே? ஓகே சார். அப்ப மேல உள்ளதை வச்சு கீழே உள்ளதுக்கு சொல்லுங்க பாப்போம். அப்ப எக்ஸ் இன் எத்தனையாம் வலு? 3ஆம் வலு. 3ஆம் வலு. பெருக்கல் y இன் எத்தனையாம் வலு? 2ஆம் வலு. 2ஆம் வலு. இப்ப இந்த அட்சர கணித குறியீடுனால இத நாங்க இப்படி சேர்த்து எழுத முடியும். அப்ப இது ரெண்டுக்கு இடையில என்ன கணித செய்கை இருக்குதுன்னு அர்த்தம்? இங்க என்ன கணித செய்கை? பெருக்கல். பெருக்கல். அப்ப பெருக்கல் கணித செய்கை இருந்தா 2 அட்சரங்களுக்கு இடையில பெருக்கல் கணித செய்கை உண்டு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா? நீ இப்ப சொன்ன கணக்கு எனக்கு இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்துங்க. சரி. நான் ஒரு தடவை இப்ப 2 3 தடவை இப்ப நான் சொல்லி தருவேன். கவலைப்படாதீங்க. அடியை அட்சர குறியீடாக உடைய அடியை அட்சர குறியீடாக உடைய வழுக்களின் சுட்டி குறிப்பீடு. அப்ப இந்த அட்சரங்கள் அப்படின்னு சொல்றது ஆங்கில எழுத்துக்கள். அப்ப ஆங்கில எழுத்துக்கள்ல 2 இருக்குது. கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ், 2 வடிவங்கள். அப்ப இங்க கூடுதலாக நாங்க சிம்பிள் லெட்டர்ஸ் ஆங்கில சிறிய எழுத்துக்களை தான் நாங்க இங்க பயன்படுத்த போறோம். அப்ப நாங்க சுட்டி எழுதுறதுக்கு வெள்ளனைக்கே படிச்சிட்டோம்.
2 இங்க 3 தடவைகள் பெருக்கப்படுது. 2 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவை. 3 தடவைகள். 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 2 தடவை. 2 தடவைகள். அப்ப 2 3 தடவைகள் பெருக்கப்படுறதுனால 2 எத்தனையாம் வலு? மூன்றாம் வலு. மூன்றாம் வலு. 3 2 தடவைகள் பெருக்கப்படுறதுனால எத்தனையாம் வலு? இரண்டாம் வலு. இரண்டாம் வலு. அப்ப இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதுல இல்ல சார். அப்ப இதுல யாருக்காவது சந்தேகம் இல்ல தானே? இல்ல சார். இப்ப இதே போலத்தான் இந்த அட்சர கணித குறியீடுகளுக்கும் இந்த அட்சரங்களுக்கும் ஆங்கில சிறிய எழுத்துக்களுக்கும் இப்ப இங்க தந்திருக்கேன். இது என்ன எழுத்து? முதலாவது தந்திருக்கிறது என்ன எழுத்து? எக்ஸ். எக்ஸ். எக்ஸ் வந்து எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவைகள். 3 தடவைகள். y எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 2 தடவை. அப்ப x 3 தடவை பெருக்கப்படுறதுனால அப்ப x இன் வலு எத்தனை இருக்கும்? x இன் சுட்டி எத்தனை இருக்கும்? 3 சார். 3 இருக்கும். 3 சார். y எத்தனை தடவை பெருக்கப்படுது? 2 தடவை. 2. இந்த அடுக்கு எத்தனை இருக்கும்? 2. 2 இருக்கும். இப்ப இதுவரைக்கும் யாருக்காவது குழப்பம் இருக்கா? இல்ல சார். இதுல இதுவரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லையே? இல்ல சார். இந்த அட்சரங்களுக்கு மாத்திரம் இப்படி 2 வேற வேற அட்சரங்களா இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரே மாதிரி அட்சரங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இது நடுவுல பெருக்கல் இருந்தா அது ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். அது ரெண்டையும் என்ன செய்ய எழுதலாம்? சேர்த்து எழுதலாம். அப்படி சேர்த்து எழுதும் பொழுது அந்த 2 அட்சரங்களுக்கு இடையில என்ன இருக்குது? கணித செய்கை, பெருக்கல் கணித செய்கை உண்டுன்னு அர்த்தம். என்ன கணித செய்கை உண்டுன்னு அர்த்தம்? பெருக்கல் கணித செய்கை. பெருக்கல் கணித செய்கை உண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே சார். அப்ப முதலாவது என்ன லேப்டாப் ஸ்கிரீன்ல உள்ளதை எழுதுங்க. நான் பாருங்க ஸ்கிரீன்ல வச்சிருக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல இருக்குது பாருங்க. x எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவை. 3 தடவைகள். அப்ப 3 தடவைகள் பெருக்கப்பட்டா அதை எப்படி எழுதலாம்? எங்களுக்கு x இன் எத்தனையாம் அடுக்கு? மூன்றாம் அடுக்கு. மூன்றாம் அடுக்கு. அப்ப அதுல x வந்து அடியாகவும் 3 வந்து அதுல சுட்டியாகவும் காணப்படும். சரியா? சரி சார். அதே போல இப்ப இங்க a வந்து எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 2 தடவைகள் பெருக்கப்படுது. அப்ப a இன் எத்தனையாம் வலு? இரண்டாம் வலு. m வந்து எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 4 தடவை. 4 தடவைகள். அப்ப m இன் எத்தனையாம் வலு? 4ஆம் வலு. சரியா? இத நோட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் ஒயிட் போர்ட்ல உள்ளதை எழுதுங்க. ஓகே? 2ஆம் வலு. கொஞ்சம் வேகமா எழுதுங்க. எழுதியாச்சு சார். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் டைம் வேணும். ஓகே டைம் தாரேன். ஓகே மகள். ஓகே
சரி, அப்ப என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, ஆங்கில சிறிய எழுத்துக்கள் ஓ எழுத்து தவிர, என்ன எழுத்து தவிர? ஓ எழுத்து ஓ எழுத்து தவிர மத்த 25 எழுத்துக்கள் இந்த சுட்டிகள்ல பயன்படுத்தப்படலாம். சரியா? ஓகே சரி, அப்ப அந்த சிறிய எழுத்துக்கள் அப்படியாப்பட்ட சிறிய எழுத்துக்கள் எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகின்றதை தான் நீங்க பார்க்கணும். எத்தனை தடவைகள் இப்ப முதல்ல நாங்க எண்களுக்கு எப்படி பயன்படுத்தினோமோ அதே மாதிரி தான் இந்த எழுத்துக்கும் பயன்படுத்துவோம். அப்ப பாருங்க, எக்ஸ் வந்து 3 தடவை பெருக்கப்பட்டுச்சு, எக்ஸின் 3ஆம் வலு. ஏ வந்து 2 தடவை பெருக்கப்படுது, ஏயின் 2ஆம் வலு. எம் வந்து 4 தடவை பெருக்கப்படுது, எம்மின் எத்தனையாம் வலு? 4ஆம் வலு 4ஆம் வலு. அதே மாதிரி இங்க 2 3 தடவை பெருக்கப்படுது, 2இன் 3ஆம் வலு. 3 2 தடவை பெருக்கப்படுது, 3இன் 2ஆம் வலு. அப்ப இதே போலத்தான் இதுவும் எக்ஸ் 3 தடவை பெருக்கப்படுது, எக்ஸின் 3ஆம் வலு. y 2 தடவை பெருக்கப்படுது, yயின் எத்தனையாம் வலு? 2ஆம் வலு 2ஆம் வலு. ஓகேயா? இப்ப கிளியரா? எஸ் சார் சரியா? சரி, இப்ப இங்க பாருங்க. இங்க பாருங்க. சரியா? இப்ப இது முதல்ல இப்ப நான் சொன்னதெல்லாம் இப்ப உங்களுக்கு கிளியர் தானே? இப்ப இந்த இங்கனைக்குல இன்னொன்று அதே மாதிரிக்கே இன்னொன்று இங்கனைக்குல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இதைத்தான் பார்க்கணும். இந்த பாருங்க, இந்த லெக்கில் பாருங்க, நான் ரெட் கலர்ல வட்டம் போடுறேன். இப்ப இதுல எம் எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவைகள். எண் வந்து எத்தனை தடவைகள்? 2 தடவைகள். ஆகவே எம்மின் எத்தனையாம் வலு? 3ஆம் வலு எண்ணின் எத்தனையாம் வலு? 2ஆம் வலு. அப்ப இங்க இது ஆங்கில சிறிய எழுத்துக்களா இருக்கனால இது ரெண்டும் எங்களுக்கு சேர்த்து என்ன செய்யலாம்? எழுதலாம். நல்ல ஒரு மெக்ஸ்காரரா இருந்தா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்ல ஒரு மெக்ஸ்காரரா இருந்தா, நல்ல விவரம் தெரிஞ்சவரா இருந்தா எப்பயுமே ஆங்கில அரிச்சுவடியில எந்த எழுத்து முன்னுக்கு இருக்குதோ அதைத்தான் முன்னுக்கு வச்சுக்குவார். இப்ப எம்மின் 3ஆம் வலு, எண்ணின் 2ஆம் வலு, இது சொல்றது இலகுவா இருக்குதா? எண்ணின் 2ஆம் வலு, எம்மின் 3ஆம் வலு அப்படின்னு சொல்றது அழகா இருக்கா, பொருத்தமானதா இருக்கா? எம்மின் 3ஆம் வலு, எண்ணின் 2ஆம் வலு. ஏன்னா அதுக்குத்தான் நாங்க பழக்கப்பட்டிருக்கோம். எம்என் சொல்லித்தான் நாங்க பழக்கப்பட்டிருக்கோம். எம்என் MNOPQRS அப்படித்தானே சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். என்ன? எஸ் சார். அப்ப அது இல்ல கணக்குல இந்த என்ன வந்து முன்னுக்கு எழுதிட்டு எம்ம பின்னுக்கு எழுதுறது பிழை இல்ல, கொஞ்சம் பொருத்தமானதா பயன்படுத்தி பழகுங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்ல வரேன். அப்ப ஆங்கில அரிச்சுவடியில முன்னுக்குள்ள எழுத்த நாங்க முதல்ல வச்சு கொள்றது கொஞ்சம் அழகா இருக்கும், கொஞ்சம் பொருத்தமானதா இருக்கும். சரியா? அப்ப அது கொஞ்சம் ஒழுங்குமுறையானதாக இருக்கும் அப்படிங்கறத சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே சார். அப்ப எம் வந்து 3 தடவைகள் பெருக்கப்படுறதுனால எம்மின் 3ஆம் அடுக்கு, எண் வந்து 2 தடவைகள் பெருக்கப்படுது, எண்ணின் 2ஆம் அடுக்கு. ஆகவே எம்மின் 3ஆம் அடுக்கு, எண்ணின் 2ஆம் அடுக்கு. சரியா? ஓகே சார். அப்ப அட்சரங்கள் வந்தா இப்ப எழுத இயலும்தானே? சரி, இந்த நோட்டை போட்டுக்கொள்ளுங்க. 2 வழுக்கள் பெருக்கல் குறியீட்டினால் தொடர்புற்றுள்ள சந்தர்ப்பங்களில் அவ்விரண்டு வழுக்களினதும் அடிகள் எண் பெருமானமாக இல்லையெனின், என்ன பெருமானமாக இல்லையெனின்? எண் பெருமானமாக இல்லையெனின் பெருக்கல் குறியீட்டை இடுவது அவசியமற்றது. என்ன இல்லது? அவசியம் இல்லையா? பெருக்கல் குடுவல் போட தேவையில்லை. ஓகே, முதல்ல சொன்னதானே? இப்ப விளங்கிருச்சா? விளங்கிருச்சு. அப்ப இங்கனைக்குல அந்த இது போடுறதுக்கு
எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வாரேன்டா. எக்ஸின் மூன்றாம் அடுக்கு, எக்ஸின் மூன்றாம் வலு, ஒய்யின் ரெண்டாம் வலு இப்படி தந்திருக்காரு மயன். இத எங்களுக்கு சேர்த்து எழுதலாம். இதை என்ன எழுதலாம்? சேர்த்து எழுதலாம். அப்ப எக்ஸின் மூன்றாம் வலு, ஒய்யின் இரண்டாம் வலு. இந்த வலுக்கள் கட்டாயம் இருந்துதான் ஆகணும். ஆனா என்னத்தை மட்டும் நீங்க போட மாட்டீங்க? பெருக்கல் அடையாளத்தை. பெருக்கல் அடையாளத்தை மட்டும் போட மாட்டீங்க. சரிதானே? ஓகே. அப்ப கிளியரா? இப்ப இதுல இன்னும் யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? நோ சார், கிளியர் சார். சரியா. சரி, இப்ப இது உங்களோட புக்ல உள்ள உதாரணம் தான். இது உங்களோட புக்ல உள்ள உதாரணம் தான். பாருங்க, முதலாவதுல பி எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவை. 3 தடவை. பி வந்து 3 தடவைகள் பெருக்கப்படுறதுனால அப்ப பியின் எத்தனையாம் வலு? மூன்றாம் வலு. இரண்டாவதுல 2 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 2 தடவைகள். 2 தடவைகள். ஏ எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவைகள். 3 தடவைகள். அப்ப 2இன் இரண்டாம் வலு ஏயின் மூன்றாம் மூன்றாம் வலு. அதே போல இப்ப இந்த 3 சரியா பாருங்க. அப்ப ஒன்னாவது ரெண்டாவது ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். எக்ஸின் ரெண்டாம் வலு, ஒய்யின் மூன்றாம் வலு. சரியா, எக்ஸ் 2 தடவைகளும் ஒய் 3 தடவைகளும். ஆகவே எக்ஸின் இரண்டாம் வலு, ஒய்யின் மூன்றாம் வலு. சரியா, மூன்றாவது 2 வந்து 2 தடவைகள், ஏ வந்து 3 தடவைகள். அப்ப ஏயின் மூன்றாம் வலு சரியா 2இன் ரெண்டாம் வலு. ஆகவே 2இன் ரெண்டாம் வலு ஏயின் மூன்றாம் வலு அப்படின்னு வரும். நாலாவதுல எம் வந்து பெருக்கப்படுது, 3ம் பெருக்கப்படுது. ஆனா குழம்பி குழம்பி தந்திருக்காரு. அப்ப நாங்க ஒழுங்காக்கி எழுதி கொள்வோம். ஆகவே மொத்தமாக 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவைகள். 3 தடவைகள். எம் எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது மொத்தமாக? 2 தடவைகள். 2 தடவைகள். அப்ப இறுதியாக ஆன்சர் போடும் பொழுது பெருக்கல் அடையாளத்தை போட மாட்டீங்க. ஆகவே 3இன் மூன்றாம் அடுக்கு எம்மின் இரண்டாம் அடுக்கு. ஓகேவா? 3இன் மூன்றாம் வலு எம்மின் இரண்டாம் வலு. சரிதானே? சரி. இப்ப இந்த உதாரணத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த உதாரணத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட புக்ல இருக்குது. அப்ப எனிவே இந்த பாடம் இன்னையோட முடியுது. இந்த பாடம் இன்னையோட முடியுது. அப்ப அந்த காரணிகள் மடங்குகள்ல இன்னொரு செக்ஷன் இருக்குது. அடுத்த கிளாஸ்ல அதுதான் செய்வேன். சரியா? ஓகே சார். சரி. அப்ப அந்த மேலதிக இதுகளுக்கு வந்து நம்மட யூடியூப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல உள்ள விளக்கங்கள் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். சரி, அதுல உள்ள விளக்கங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். சரிதானே? ஓகே சார். சரி, இது நோட் பண்ணிட்டீங்களா? இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். இது நோட் பண்ணியாச்சா? டன் சார். பண்ணியாச்சு சார். ஓகே. சரி, ஓடிராங்க. இன்னும் கிளாஸ் நான் விடல. இன்னும் கிளாஸ் விட இல்லை. ஓடிராங்க யாரும். சரி, அப்ப இங்க இப்ப இத பாருங்க. எம்மின் மூன்றாம் வலு, பியின் ரெண்டாம் வலு, கியூவின் மூன்றாம் வலு, 5இன் ரெண்டாம் வலு, எக்ஸின் மூன்றாம் வலு. அப்ப இதை விரித்து எழுதணுமா? இதை என்னன்னு சொல்லி எழுதணுமா? விரித்து. அப்ப விரித்துன்னு சொன்னா வலுல எத்தனை நம்பர் காணப்படுதோ அத்தனை தடவைகள் மாத்திரம் தான் நீங்க என்ன செய்யணும்? எழுத வேண்டும். முதலாவதுல எம் இந்த வலு எத்தனை? எம்முக்கு எத்தனை வலு? 3. ஆகவே எம் எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 3 தடவைகள். 3 தடவைகள் பெருக்கப்படும். ரெண்டாவதுல பிக்கு எத்தனை வலு, கியூக்கு எத்தனை வலு? பிக்கு 2
வலு கியூக்கு மூன்றாம் வலு. அப்ப P 2 தடவைகளும் Q 3 தடவைகளும். 3 தடவைகளும் பிரிக்கப்படும். அதே போல 5 2ஆம் வலு X 3ஆம் வலு. அப்ப 5 2 தடவைகளும் எக்ஸ் 3 தடவைகளும். X 3 தடவைகளும் பெருக்கப்படும். ஓகே தானே? அப்ப கிளியர் தானே? எஸ் சார். சார் சொல்லுங்க. சரியா மகள்? சரியா? சரி சார். அப்ப இதுல கொஞ்சம் கேள்வி இருக்குது. இப்ப இந்த கேள்விகள் செய்யலாதா பாருங்க. X வந்து இங்க 4 தடவைகள், இங்க A வந்து 3 தடவைகள், இங்க M 3 தடவை, N 3 தடவை, A 3 7 3 தடவை, P 2 தடவை, Y 4 தடவை, A 7 எத்தனை தடவை? 3 தடவை. 3 தடவை. இந்த 5 கேள்விகள் யாருக்காவது குழப்பம் இருக்கா செய்யறதுல? நோ சார். சார் நோ. அது இலகுவான கேள்வி. அப்ப அது செய்யலாம் தானே? எஸ் சார். சரியா? சரி, ஓகே. இப்ப இத பாருங்க, இங்க என்ன செய்யணும்? விரித்து எழுத வேண்டும். இது செம்ம ஈஸி. அப்ப இந்த வலுல எத்தனை பெருமானங்கள் இருக்குதோ அத்தனை தடவைகள் மாத்திரம் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? விரித்து எழுதணும். இடையில என்ன அடையாளம் போடுவீங்க? பெருக்கல் அடையாளம். பெருக்கல் அடையாளம். என்ன அடையாளம்? பெருக்கல் அடையாளம். பெருக்கல் அடையாளம். சரி, அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். இன்னும் ஒரு சின்ன தலைப்பு ஒன்று இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவோம். சின்ன தலைப்பு ஒன்று இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். சரி, அப்ப போடுங்க. பிரதியீட்டின் மூலம் ஒரு வலுவின் பெருமானம் காணல். பிரதியீட்டின் மூலம் பிரதியீட்டின் மூலம் ஒரு வலுவின் பெருமானம் காணல். சரியா? போட்டீங்களா? 5 நிமிஷம் தான், ஒன்லி 5 மினிட்ஸ் தான், 5 நிமிஷம். அதனால கொஞ்சம் ஹெல்ப் கோஆபரேட் பண்ணுங்க. சரி, ஓகே. பிரதியீட்டின் மூலம் ஒரு வலுவின் பெருமானம் காணல். ஓகே தானே? சார் இப்ப நீங்க ஸ்போர்ட் மீட் செய்வீங்க, போவீங்க தானே ஸ்கூல்ல? ஸ்போர்ட் மீட் செய்யறதா உங்களோட ஸ்கூல்ல எல்லாம்? எஸ் சார். அப்ப குழுநிலை போட்டிகள் நடக்கும் தானே? என்னென்ன குழுநிலைகள் போட்டிகள் இருக்குது? குழுநிலை போட்டிகள் என்னென்ன இருக்குது? வாலிபால். வெரி குட். வாலிபால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, ரகர் இருக்குது, நெட்பால் இருக்குது. சரியா? இப்படி நிறைய குழுநிலை போட்டிகள் இருக்குது. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு குழுநிலை போட்டியில சரியா வாலிபாலும் ஒன்று தானே? அப்ப வாலிபால்ல 6 பேர் விளையாடுவாங்க ஒரு டீமுக்கு. அந்த 6 பேர்ல ஒரு ஆளுக்கு சரியா விளையாடும் பொழுது ஒரு பாஞ்சு ஒரு போலை எடுக்க போயிட்டு கால் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இப்ப அடிபட்டுட்டா அவரையே திரும்ப விளையாட விடுவாங்களா? அப்ப அங்க என்ன செய்வாங்க? வெரி குட். அவருக்கு பதிலாக மேலதிகமான ஒருத்தர் அங்கனைக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்வாங்க? விளையாட போடுவாங்க. அப்ப அந்த டீம்ல வேற ஆள் இருக்கும் தானே, ஏற்கனவே செலக்ட் பண்ணி தானே வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒன்றுக்கு பதிலாக என்ன வார்த்தை? ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தரை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நாங்க பேர் சொல்றது பிரதியீடு. என்ன ஈடு? அப்ப இப்ப நாங்க இந்த பிரதியீடுங்கிறதுல இங்க என்ன பார்க்க போறோம்? ஒரு எழுத்து காணப்படும், அந்த எழுத்துக்கு பதிலா அவர் பெருமானம் ஒண்ணு தருவார். அந்த எழுத்துக்கு பதிலாக அந்த பெருமானத்தை அந்த இடத்துல போட வேண்டும்.
இதுதான் இங்க பிரதியீடுன்னு சொல்லுவோம். ஓகேவா சார் சார்? ஓகே சார். அப்ப உதாரணத்துக்கு எக்ஸின் மூன்றாம் வலுன்னு தந்துருவார். எக்ஸின் எத்தனையாம் வலு? மூன்றாம் வலு. இப்ப கீழே சொல்லுவாரு எக்ஸ் சமன் 2 எக்ஸ் சமன் 5 அப்படின்னா ஆன்சர் எவ்வளவுன்னு கேட்பார். அப்போ ஒரு கட்டத்துல எக்ஸுக்கு பதிலா நீங்க எத்தனை போடுவீங்க? 2 போடுவீங்க. அதே மாதிரி இன்னொரு கட்டத்துல எக்ஸுக்கு பதிலா எத்தனை போடுவீங்க? 5 போடுவீங்க. இப்ப விளங்கிச்சா விஷயம் என்னன்னு சொல்லு? எஸ் சார். சார் அப்ப இங்க இந்த வலு மாறுமா? இந்த வலு இங்க மாறுமா? வலு மாறா. வலு மாறா. யாருக்கு பதிலா பெருமானம் போடுறோம்? யாருக்கு பதிலா இங்க பெருமானத்தை போடணும்? எக்ஸுக்கு பதிலா எக்ஸுக்கு பதிலா தான் இங்க பெருமானத்தை போடும். அதுல நல்லா கிளியரா விளங்கிக்கிறோம். ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். அப்ப இங்க முதலாவது உதாரணம் பாருங்க. எக்ஸ் சமன் எத்தனையாம்? எக்ஸ் சமன் எத்தனையாம்? 2. எக்ஸ் சமன் 2 ஆகும் போது எக்ஸின் எத்தனையாம் வலு? மூன்றாம் வலு. மூன்றாம் வலு. அப்ப எக்ஸின் மூன்றாம் வலுனா எக்ஸ் எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 3 தடவைகள். 3 தடவைகள். அப்ப எக்ஸ் 3 தடவைகள் பெருக்கப்படுதுன்னா இரண்டும் எத்தனை தடவைகள் பெருக்கப்படணும்? 3 தடவை. அப்ப இரண்டும் 3 தடவைகள் பெருக்கப்பட்டா அப்ப எக்ஸுக்கான விடை எத்தனை வரும்? 8 வரும். அப்ப 2 3 தடவை போட்டு பெருக்கினாலும் 8 தான். 2இன் மூன்றாம் வலுனாலும் எத்தனை தான்? 8 தான். அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல சார். அப்ப இங்க என்ன சொல்ல வாரேன்? இங்கனக்குள்ள என்ன சொல்ல வாரேன்? ஒரு ஆங்கில எழுத்துக்கு பதிலா ஒரு பெருமானத்தை தருவார். ஆங்கில எழுத்துக்கு பதிலா என்னத்தை தருவாரு? ஒரு பெருமானத்தை தருவார். அந்த பெருமானத்தை போட்டு எத்தனை தடவைகளோ பெருக்கி நீங்க ஒரு பெருமானத்துல ஆன்சரை சொல்லணும். ஒரு பெருமானத்துல நீங்க என்னத்தை சொல்லணும்? ஆன்சர் சொல்லணும். அப்ப இத பாருங்க. எக்ஸின் மூன்றாம் அடுக்கின் பெருமானத்தை காண்போம். எக்ஸின் மூன்றாம் அடுக்கின் பெருமானத்தை காண்போம். அப்ப எக்ஸிற்காக 2ஐ பிரதியிட வேண்டும். எக்ஸுக்காக எத்தனை பிரதியிடணும்? 2. ஏன்னா அவர் முதல்ல எக்ஸுக்காக எத்தனைன்னு சொல்லி தந்திருக்காரு. டெஸ்ட்ல எக்ஸுக்காக எத்தனைன்னு தந்திருக்காரு? 2ன்னு சொல்லி தந்திருக்காரு. அப்ப எக்ஸ் சமன் 2ன்னு சொல்லி அங்க நேரடியா என்ன செஞ்சிட்டாரு அவரு? தந்திருக்காரு. ஓகே தானே? இப்ப கிளியர் தானே? இப்ப கொஞ்சம் வேகமா இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. கொஞ்சம் இதை வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேவா மகள்? ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரிக்கு எக்ஸின் 2ஆம் வலுவா இருந்திருந்தா அப்ப எக்ஸ் இங்க எத்தனை தடவை பெருக்கப்பட்டிருக்கும்? எக்ஸின் 2ஆம் வலுவா இருந்திருந்தா அப்ப 2இன் எத்தனை வலு? 2ஆம் வலு. அப்ப 2 எத்தனை தடவை பெருக்கப்பட்டிருக்கும்? 2 தடவைகள். அப்ப எவ்வளவு ஆன்சர்? 4. எவ்வளவு ஆன்சர்? 4 அப்படின்னு சொல்லி வரும். சரி, இந்த லேப்டாப் ஸ்கிரீன்ல உள்ள நோட் பண்ணிட்டீங்களா?
ஓகே நோட் சார் பண்ணி சரியா சரி இப்ப இங்க பாருங்க எக்ஸுக்கு பதிலா எத்தனை தந்திருக்காரு 5 5 அப்ப எங்களுக்கு எக்ஸுக்கு பதிலா 5ன்னு தந்திருக்காரு எக்ஸுக்கு பதிலா எத்தனை தந்திருக்காரு 5 5 சரியா ரெண்டு உதாரணங்கள் இதுல இருக்குது முதலாவது உதாரணம் எக்ஸின் எத்தனையாம் அடுக்கு எத்தனையாம் வலு மூன்றாம் வலு ரெண்டாவது உதாரணம் 3 எக்ஸின் எத்தனையாம் வலு இரண்டாம் வலு அப்ப எக்ஸுக்கு பதிலா மாத்திரம் தான் நாங்க எத்தனை போடணும் எக்ஸுக்கு மாத்திரம் தான் நாங்க எத்தனை போடணும் 2 நல்லா பாருங்க 2 சார் நல்லா பாருங்க 5 சார் எக்ஸ் சமன் 5 ஆகும்போது கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கோவையினதும் பெருமானம் காண்க அப்ப முதலாவது ஆண்டுல எக்ஸ் எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது 3 தடவைகள் அப்ப எக்ஸ் 3 தடவை பெருக்கினா எக்ஸுக்கு பதிலாக நாங்க யார 3 தடவைகள் பெருக்கணும் 5 5 3 தடவைகள் பெருக்கப்பட்ட பெருமானம் எவ்வளவு 125 ஓகேவா இது கிளியரா அப்ப இதுல இலகுவான வழி என்னன்னு சொன்னா பெஸ்ட்ல விரித்து எழுதிக்கிறோம் பெஸ்ட்ல என்ன செஞ்சுக்கிறோம் விரித்து எழுதிக்கிறோம் பாருங்க 3 எக்ஸ் எக்ஸின் இரண்டாம் வலு அப்ப 3 பெருக்கல் எக்ஸ் வந்து எத்தனை தடவைகள் பெருக்கப்படணும் 2 தடவை அப்போ எக்ஸுக்கு பதிலா நாங்க எத்தனை போடலாம் 5 போடலாம் அப்ப 3 பெருக்கல் 5 2 தடவைகள் வரும் 5 எத்தனை தடவைகள் வரும் 2 2 தடவைகள் ஆகவே 3 5 பெருக்கினீங்கன்னா 15 15 5 பெருக்கினா எவ்வளவு வரும் 75 அப்ப நான் நல்லா சொல்லி தலைக்கல விலையும் கொள்ளுங்க இந்த பெருமானம் காணல் பிரதியிட்டு பெருமானம் காணும் பொழுது விரித்து எழுதி போட்டுட்டு அப்புறம் நீங்க பிரதி போட்டு பெருமானத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு பிழை வராது ஓகேவா ஓகே சார் இதை கொஞ்சம் குயிக்கா எழுதி கொள்ளுங்க சார் அப்ப தேங்க்யூ சோ மச் பிள்ளைகள் சரியா ஓகே தானே ஓகே சார் சரியா இது உங்களோட Okay, உங்களோட புக்ல இந்த உதாரணம் இருக்குது நல்ல கேள்வி இருக்குது இதுல அப்ப அடுத்த கிளாஸ்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் எடுத்து இந்த செக்ஷனை கொஞ்சம் நாங்க பேசி போட்டுட்டு அப்புறம் அந்த காரணிகள் பாடத்துக்கு நாங்க மூவ் ஆகலாம் சரியா Okay, sir. குட் நைட் Thank you, sir. Bye, sir. Good night, sir. Bye, God bless you, sir. Thank you, sir. Bye, sir. Good night, sir.